ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆசிஃப் மஜி vlogs. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, செட்டப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு சாப்பாட்டு சம்மந்தப்பட்டதான். அதுலயும் எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான அத்தோ. ஸோ நிறைய பேருக்கு அத்தோ பிடிக்கும். யாருக்கெல்லாம் அத்தோ பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது யார் ப்ரிப்பேர் பண்ண போறாங்கன்னா, மாஸ்டர் புல்லட் பாண்டி அப்படி சொல்ல முடியாது, எங்க அம்மா தான். இல்ல மாஸ்டர் வந்துட்டார்ல, கம்முன்னு இருக்கலே அந்த மாதிரி. ஸோ எங்க அம்மா தான் அத்தோ பண்ண போறாங்க. ஸோ அதை தான் பார்க்க போறோம். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லலாம். வணக்கம் உறவுகளே, வாங்க அத்தோ சாப்பிடலாம். அத்தை பண்ண போறேன், பாருங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஏன் பதட்டம், கேஷுவலா பண்ணுவோம். இதுக்காகவும் நிக்காதீங்க, நீங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணிட்டே இருங்க. எங்க அம்மாக்கு டைலாக்லாம் கொடுத்தா டப்பு டப்புன்னு அடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் புதுசு இல்ல. நம்ம அப்படியே கமெண்ட்ரி கொடுப்போம். முதல்ல அத்தோ ஐயோ தலைவர், அதை ரெக்கார்ட் ஆன் பண்ணாம விட்டேன். நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். ஸோ இதில் வந்து இப்போ சாதா வெங்காயம் போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து இந்த வறுத்த வெங்காயம் போட்டிருக்காங்க, பேஜோ போடுறாங்க. ஓகே, ஆமாம், நல்லா உருண்டையா. நிலா வந்து அந்த பௌர்ணமி அமாவாசை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன கலாச்சிட்டாராமா, அந்த மாதிரி இருக்கு. நல்லா வட்டமா சுட்டுருக்காங்க. அடுத்து இது வந்து உடச்சக்கல்ல பொடி போடுறாங்க. ஸோ அத்தோ நல்ல பயங்கரமா வாய் ஊறானுக்கு. அப்புறம் புளி தண்ணி. ஸோ எத்தனை பேருக்கு அத்தோ பிடிக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அத்தோ பிடிச்சவங்களாம் அத்தோன ஹாட்டினோ என்னமோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, இது வந்து காலிக்காய், பூண்டு பொரிச்ச கஸ்டர்ட் ஆயில். டைஜஷன்லாம் வந்து நமக்கு வர மொழியிலேயே போங்க, பிற மொழி திருப்பலாம் வேணாம். ஏன் கான்ட்ரவர்சிக்குள்ள போறேன், கான்ட்ரவர்சி வேணாம்னு சொல்ல மாட்டேன். கான்ட்ரவர்சி கவனிக்கலாம். அத்தோல கான்சென்ட்ரேட் பண்ணனால கான்ட்ரவர்சி என் காதுக்கு வரல. அது வரைக்கும் சந்தோஷம். அத்தோ நல்ல பேர் வெறும் கையில பண்ணிடுறது தான் அத்தோன்னு. ஆமா, அது கிளவுஸ் போட்டு சில பேர் ஹைஜீனுக்காக பண்றாங்க. பட் ஆனா சில பேர் கை ரேகையில சேர்ற டேஸ்ட் தான் செம்மையா இருக்கும். ஆமா, நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா கையில பசங்க சாப்பிட்டு தான் நான் சாப்பிட்டேன். இதெல்லாம் வந்து இப்படிதான் பிணைவாங்கம்மா. இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு. இப்படிதான் பண்ணி கொடுப்பாங்க. அது எப்படி அத்தோ கிளவுஸ் கிழிச்சிரும், அந்த பிளாஸ்டிக் உள்ள போயிடும், பிளாஸ்டிக் வயித்துக்குள்ள போயிடும். அப்புறம் பிளஸ் வந்து இந்த டேஸ்டிங் சாப்பிட்டே வளர்ந்தவன்லாம் நான் தான். எப்பவுமே அம்மா பிசைஞ்சு முடிச்ச உடனே டேஸ்டிங் இப்படி கொடுத்துருவாங்க. நம்ம அப்படி உள்ளங்கையில வாங்கி எலி உள்ளவங்களை வாங்கி கீழே போட்டாம பாருங்க. ஆஹா, எங்க பாட்டியும் தாத்தாவும் பர்மாங்க. இத குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம வீட்லயே நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடணும். அப்பதான் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆஹா, இவ்வளவு எண்ணெய் ஊத்துனேன்னு யோசிக்காதீங்க. இந்த எண்ணெய் வந்து பூண்டு எண்ணெய்ன்றதுனால அருமையா இருக்கும், டைஜஷன் ஆயிடும். என்ன தெரியுங்க, கை கழுவு தண்ணி தெரியுங்களா? அது எத்தனை வந்து செட்டப் பண்ணல, கடையிலயும் வாங்கி சாப்பிடலாம், தப்பு இல்ல. அத்தோ முட்டை பண்ற பாருங்க. ஒரு முக்கியமான மேட்டர் பேசலாமா? கடையிலயும் வாங்கி சாப்பிடலாம், தப்பு இல்ல. எந்த கடையில நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோன்றது தான் இது. முட்டைன்னொடனே என்னை கட் பண்ணிட்டு முட்டைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல வந்து நான் ஆல்ரெடி உப்பும் மிளகாத்தூளும் வச்சு ஸ்டஃப் பண்ணிருக்கேன். கொஞ்சமா ராணியம் வச்சுக்கலாம், 2 பூண்டு வச்சுக்கலாம். அப்புறம் இது தரமா சாரி, வறுத்த வெங்காயத்தை வச்சுக்கலாம். அப்புறம் இந்த முட்டையோட ஸ்பெஷல் கொஞ்சம் புளி ஊத்திக்கலாம். ஒரே வேளை சாப்பிடணும். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்தாங்க சாப்பிடுங்க, ஒரே வேளை சாப்பிட்டு பாருங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருங்க அவனுக்கு. இந்த மாதிரி எக் ஈட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அத்தோல எப்படியுமே அத்தோ தெரிஞ்ச எல்லாருக்குமே மசாலா முட்டை தெரிஞ்சிருக்கும். அந்த மசாலா முட்டை சாப்பிட்றவங்க நீங்க ஒரே நிமிஷம் பின்னாடி கதவு தந்துச்சு. ஓகே. இந்த மாதிரி முட்டை சாப்பிட்றவங்க எப்பவுமே வந்து ஒரே வாயில சாப்பிட்டு, எனக்குலாம் வந்து வராது. நான் வந்து எதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சவிச்சு சாப்பிட்றவன் தான். அதனால இப்ப இந்த முட்டை எனக்கு வருது. இது கொஞ்சம் ஒயிட் ஆங்கிளா இருக்கும். இப்ப நான் போட்டு காட்டுறேன். ஆனா நான் எப்பவுமே 2 bites அந்த மாதிரி தான். நீங்க ஒரே வாயில சாப்பிடுவீங்களா, 2-3 வாயில சாப்பிடுவீங்களான்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த முட்டை வந்து சைஸ் ஓரளவுக்கு ஓகே தான். எப்படி ஒரே வாயில போட்டுமா, கச்சிக்கு சாப்பிடுமா, எப்படி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்க போகுது. பயங்கரமான ஒரு முட்டை அத்தோ தான். முட்டை நல்லா இருக்கும்.
ஸோ நிறைய பேர் முட்டையும் சாப்பிட்டுருப்பீங்க அத்தோ கடையில. இதுதான் எங்க வீட்டு அத்தோங்க. ஆமா, நீங்க எங்கெல்லாம் அத்தோ சாப்பிட்டுருக்கீங்க, உங்களோட ஃபேமஸ் ஸ்பாட் எதுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பக்கம் போனா நம்ம உங்களுக்கு அத்தோ பிடிக்குமான்னு சொல்லுங்க. அத்தோ லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஸோ யாரெல்லாம் அத்தோ லவர்ஸோ அவங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன, இதை வேற வச்சுட்டா என்ன வேற பேச வாயே வராது, சாப்பிடதான் தோணும். அதனால அடுத்து சாப்பிட்டு அப்புறம் வந்து பேசுவோம். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்களாம் அத்தோ எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மா தான் கேட்கணும், சொல்லியிருப்பாங்க. விரிவா ஒரு வீடியோ போட்டுடலாம் கேட்டாங்கன்னா. மோஸ்டா இது ரொம்ப பிளான் பண்ணிலாம் பண்ணல, அத்தோ செய்யலாம்னு சொல்லி இது பண்ணோம். அதை பெரிய வீடியோவா பண்ணோன்றதுனால ப்ராப்பரா இப்படி செட் பண்ணி வச்சிட்டோம். அப்படிலாம் அரைச்சி மிக்சியோட கிரைண்டரோட ஜாரோட அப்படியே போட்டு பழக்கம் பண்ணுவோம். வந்து அடிக்கடி செய்ய மாட்டேங்க. இதுல வந்து ஒர்க் ப்ராசஸ் அதிகம்ன்றதுனால அது அதிகமா பண்றது இல்லை. என்ன மாதிரி பாக்குறீங்க? இல்ல ஒர்க் லோட் அதிகம், பாக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா அப்படி பண்ணி ரெடி பண்ணிலாம் இருக்கும். மிளகால இருந்து வறுத்து இது பண்றதுல இருந்து உடச்சக்கல்லையும் சேம் பூண்டை வந்து வறுத்து எடுக்கணும், காய வைக்கணும், அப்படியே ஸ்பெசிஃபிக்கா போயிட்டே இருக்கும். பெரிய ப்ராசஸ். அப்படிப்பட்ட ஒர்க் பண்ணி கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. டேஸ்ட் எல்லாமே காலையில இருந்து ஒர்க் பண்ணி இந்த சாயந்தரம் இது செய்யறதுக்கே ஒரு அவ்வளவு டைம் ஆகுது. சூப் வரும். ஆமா, வாழைத்தண்டு ரொம்ப நல்லது. வயிறு கல்லு பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகும். சொல்ல ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நிறுத்தினா பேச மாட்டேன். அதான் சூப் வந்து வாழைத்தண்டு எல்லாம் நான் தனி ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். அதை தனியா பேசிட்டு இருக்கும் போதே அந்த சூப் வரும். ஏன்னா அது வெளியில சட்டியோட அப்படியே இருக்கு. அதனால அதுக்கு போனா கீழே இருக்க குப்பை எல்லாம் தெரிஞ்சிடும். ரிவில லைட் கிட்ட செட் பண்ணி அப்படியே பியூட்டியா வச்சிருக்கிறதா அந்த பக்கத்துல இது இருக்கும். நாட்டியா தெரியும், பியூட்டியா இருக்கிறது நாட்டியா. சோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நாங்க இதை சாப்பிட போறோம். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். இதுக்கப்புறம் நிறைய பெரிய வீடியோஸ் எல்லாம் பிளான் பண்ணி ஒண்ணா இருக்கும். இதுல நிறைய குறை எது இருந்தாலும் வந்து மன்னிச்சு ஏத்துக்கொள்ளும். ஆக்சுவலா இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog, அதனால தான் இவ்வளவு தடுமாற்றம். போ அப்படியே கொஞ்சம் ஃப்ளோல வந்துருவோம். ஸோ தப்பா இருக்கும். ஆமா. அண்டு வந்து அத்தோ எல்லாரும் வந்து வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா கூட சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க அம்மாட்ட சொல்லி அதோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் போட ட்ரை பண்ணுவோம். ஒரு vlogs ஃபுட் குக்கிங் சேனல் ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னோட அடுத்தடுத்து நாங்க வரோம். இப்போ போய் சாப்பிட போறோம். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆசிஃப், உங்கள் மஜ்ஜி, எங்கள் மம்மி, எங்கள் அம்மா, உங்கள் அம்மா, உங்கள் அம்மா. பாப்போம். டாடா, பை பை, see you, goodbye.